ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இது எந்த போர்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா TNSTC அந்த போர்ட்ல இருந்து வந்திருக்கு. சோ தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர். ஓகேவா? சோ இதுல என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ இதுல வந்து வேரியஸ் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு 6 போஸ்ட் வரைக்கும் இருக்கு. அந்த 6 போஸ்ட் உடைய பெயர் என்ன, ஜாப் லொகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்க போது, இந்த போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் என்ன படிச்சிருக்கணும், நான் எந்த வேலைக்கு போயிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா தேவையில்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்க, மெக்கானிக் மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்கு. சேலரி பாத்தீங்கன்னா 6000 இருந்து 7000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சேலரி 6000 இருந்து 7000 அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா தெரியும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணியும் இந்த சேலரி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜெண்டர் மேல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேல் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே பேசிக்கான டீடைல்ஸ். ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸோ எந்த போர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர். ஓகேவா? ஸோ அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைப். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைப் அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் செக்டாரா பிரைவேட் செக்டாரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்டேட் பப்ளிக் செக்டார். ஓகேவா? ஸோ இதுல வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னா 2. ஒர்க்கிங் டேஸை பொறுத்த வரைக்கும் 6 நாள் உங்களுக்கு வேலை இருக்கும், 1 நாள் மட்டும் தான் விடுமுறை இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அட்ரஸ். ஸோ ஜாப் லொகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜாப் லொகேஷன் வந்து சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில தான் உங்களுக்கான ஜாப் லொகேஷன் இருக்க போது. இங்க டைரக்ட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ரஸ் யூஸ் பண்ணி நீங்க கிராஸ் செக் கூட தாராளமா பண்ணி பாத்துக்கலாம். ஸோ இதுதான் அட்ரஸ். டைரக்டா நீங்க போய் வந்து உங்களோட இன்டர்வியூ நீங்க போய் டைரக்டா அப்ளை பண்றது, இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். குவரிஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கேட்டுக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எந்த செக்டார்ல இந்த மெக்கானிக் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ் வேலை இருக்க போகுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங், இந்த டிசிப்ளின்ல தான் உங்களுக்கு ஜாப் இருக்க போது. மொத்தம் 25 மாசம். ஓகேவா? இந்த 25 மாசத்துல 19 மாசம் தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும். அதுக்கு பிஃபோர் இருக்க அந்த 6 மாசம் உங்களுக்கு ட்ரைனிங்லேயே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் 25 மாசம் இருக்க போது. இது என்ன போஸ்ட்னா மிஷின் மெக்கானிக் டூல் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த போஸ்ட் அப்படின்னா டிராட்ஸ்மேன் சிவில். ஸோ சிவில் டிராட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் லொகேஷன் சென்னையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து திருவண்ணாமலை. ஓகேவா? திருவண்ணாமலையில இருந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 10 வரைக்குமே இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல 2 மட்டும் தான் இருந்தது, இதுல 10 வரைக்கும் இருக்கு. ஸ்டைஃபன் அப்படின்னு சொல்றது உங்களோட சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 7000 இருந்து 7709 அது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜெண்டர் பொறுத்த வரைக்குமே மேலும் கொடுக்கல ஃபீமேலும் கொடுக்கல அப்படின்னா யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். அதுலயும் நம்ம பார்த்திருந்தோம் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத. அண்ட் போர்டு பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஒரே போர்டு தான். ஓகேவா? தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ அடுத்தது இதுவும் ஸ்டேட் பப்ளிக் செக்டாரை பொறுத்தது. ஓகேவா? ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மற்றபடி இதுலயும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, திருவண்ணாமலை அட்ரஸ், நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 25 மாசம் தான். அதே 19 மாசம் ஜாப் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க 6 மாசம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்க போது. இது வந்து டிராட்ஸ்மேன் சிவில்கானது. ஓகேவா? ஸோ அடுத்த போஸ்ட் என்ன அப்படின்னு பாத்துருவோம். ஸோ அடுத்த போஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். ஓகேவா? ஸோ இது வந்து ஜாப் லொகேஷன் சென்னையில தான் இருக்கு. அதே போர்டு தான் தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர். அண்ட் இதுவும் ஸ்டேட் பப்ளிக் செக்டார் தான். இதுல வந்து 6 நாள் வேலை இருக்க போகுது அப்படின்ற டீடைல்ஸ்லாம் ஒண்ணுதான். மற்றபடி வேகன்சி வந்து ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் 6000 இருந்து 7000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஜெண்டர் மேல் மட்டும் தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். அண்ட் அட்ரஸ் ஆல்சோ சேம் அட்ரஸ் தான் இருக்கு. சென்னை லொகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே அட்ரஸ், அண்ட் திருவண்ணாமலை லொகேஷன் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரே அட்ரஸ் இருக்கு, வேரியஸ் போஸ்டா இருந்தாலுமே. ஓகேவா? ஸோ இதுல இருந்து 25 மாசம் உங்களுக்கான வேலை இருக்க போது. அதுல 6 மாசம் ட்ரைனிங், 19 மாசம் உங்களுக்கு ஜாப். ஓகேவா? ஸோ இதுதான் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கான டீடைல். அடுத்தது பிளம்பர். ஸோ இது மற்ற டீடைல்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ சென்னை ஜாப் லொகேஷன், ஸோ எந்த செக்டார்ல வேலை பார்க்க போறீங்க, அண்ட் அதை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் யார் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும், 25 மாசம் உங்களுக்கு ஜாப் இருக்க போது. அதுல வந்து 6 மாசம் ட்ரைனிங், 19 மாசம் ஜாப் இருக்க போது. இது எல்லாமே ஒண்ணுதான். வேகன்சி டீடைல்ஸும் அண்ட் சேலரி இது 2 மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. வேகன்சி டீடைல்ஸ் இதுலயும் ஒரே ஒரு வேகன்சி. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் 6000 இருந்து 7000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள். இதுவும் சென்னை அண்ட் அதே போர்டு தான் அண்ட் அதே ஸ்டேட் பப்ளிக் செக்டர். இதுலயும் 6 நாள் உங்களுக்கு ஜாப் இருக்கும், 1 நாள் விடுமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி ஒண்ணுதான் இருக்கு. ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் அதாவது மந்த்லி சேலரி
6000 இருந்து 7000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மேல், ஸோ ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்ரஸும் அதே தான், சென்னை லொகேஷனுக்கான அட்ரஸ். ஸோ ஜாப் வந்து 25 மாசம், இதுல 6 மாசம் ட்ரைனிங் இருக்க போது, 19 மாசம் உங்களுக்கு ஜாப் இருக்க போது. ஓகேவா? ஸோ அடுத்த போஸ்ட் வந்து எலக்ட்ரீஷியன். ஸோ சேம் சென்னை, ஒரே போஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு திருவண்ணாமலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சேம் தான். ஸ்டைஃபன் பாத்தீங்கன்னா தெரியும், 6000 இருந்து 7000. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட், ஜெண்டர் மேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 25 மாசம், சாரி இதுல வந்து 23 மாசம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 23 மட்டும்தான். 6 மாசம் ட்ரைனிங், 17 மாசம் ஜாப். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த போஸ்ட்னா 19 மாசம் ஜாப் இருந்தது, இதுல 2 months கம்மியா இருக்கு. ஸோ இது லொகேஷன் சென்னை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே சென்னை, ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான் திருவண்ணாமலை டிராட்ஸ்மேனுக்கு மாறி இருக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நீங்க பாத்துக்கலாம். ஸோ நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க தெரியுது பாத்தீங்களா, பட்டன் அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க் எல்லாத்தையும் டைரக்டாவே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட பீரியட் கொடுப்பாங்க. அந்த பீரியட் வரைக்கும் தான் உங்களோட ஜாப் இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து இவ்வளோ மந்த்ஸ் தான் ஜாப், இவ்வளோ மந்த்ஸ் தான் ட்ரைனிங் அப்படின்றது ஃப்ரீயாவே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கேளுங்க. நீங்க வந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கான சொல்யூஷன் இருக்கும். நாங்க வந்து ரெகுலரா கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம், படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.